இந்த எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்ததுக்கு அப்புறமா போக்குவரத்து துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கக்கூடிய இந்த பஸ் சாரதிகள், அதாவது தனியார் போக்குவரத்தாக இருக்கட்டும், அரசு போக்குவரத்துகளாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே இந்த கட்டணங்கள் அப்படின்றது அதிகரித்தா தான் நம்மளால் இந்த போக்குவரத்தை எங்களால் மேற்கொள்ள முடியுது. ஸோ இந்த எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்ததன் காரணமாக எங்களுடைய இந்த பயணங்களுக்கு போதுமான கட்டணங்கள் கிடைக்கல. ஸோ அதனுடைய கட்டணங்களை அதிகரித்தா தான் எங்களால் இந்த பஸ்ஸை மேலும் செலுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தனியார் போக்குவரத்து ஆணைக்குழு அப்படின்றது ஒரு கண்டனத்தை முன் வச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த தனியார் போக்குவரத்தும் சரி, அரச போக்குவரத்துகளும் சரி, இவங்களுடைய போக்குவரத்து கட்டணம் அப்படின்றது 12.19% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதுவரைக்கும் ரொம்ப கம்மியான கட்டணம், ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப பக்க இடம் அப்படின்னா கூட அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 27 ரூபாய் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டில் ஒரு 3 ரூபாய் ஆட் பண்ணி இப்போ 30 ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனை தொடர்ந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய பஸ் கட்டணம் அப்படின்றது 2159 ரூபாயாக இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போது அதில் 263 ரூபா அதிகரித்து 2422 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து மற்ற அத்தனை பஸ் கட்டணங்களுக்குமே 12.19% அந்த பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 3 மாதம் 24 இன்னையிலிருந்து இந்த ஒரு சட்டம் அப்படின்றது அமலுக்கு வருது.